எல்லாருக்காகவும், அதாவது உலகக்ஷேம மக்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே க்ஷேமமாக இருக்கணும். நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள்னு மட்டும் சொல்லணும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே க்ஷேமமாக இருக்க வேண்டும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். அவங்களுடைய முன்னோர்கள், அவங்களுடைய கர்மாக்கள் நீங்க வேண்டும், அவங்களுடைய கர்மா நீங்கி அவங்க நல்லபடியாக இருக்கணும். தெரிஞ்சோ தெரியாமலோ பாவம் செய்திருந்தாலோ அவங்க எல்லாருமே நன்னா இருக்கணும் தான் என்னுடைய முதல் பிரார்த்தனையாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கும் நான் கோவிலில் கூட சங்கல்பம் பண்ணும்போது மனசுக்குள்ளே தனியாக ஒரு சங்கல்பம் ஓடும், எல்லோரும் நன்னா இருக்கணும். என்கிட்ட எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க, சுவாமி என் பிள்ளைக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, என் மகனுக்காக என் மகளுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சுவாமி, மனசு மாறணும், சீக்கிரமாக என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும். அவங்கவுங்களுடைய வருத்தம் அவங்கவுங்களுக்கு இருக்கு இல்லையா? அதனால தான் இந்த வார ராசி பலன்கள்னு சொல்லும்போது இதெல்லாம் சொல்லுங்கள், இதெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறது. சில பேருக்கு கெட்ட நேரமாக இருக்கும்போது நல்லது வந்தால் கூட அவனுக்கு காதில் விழாது. ஏன்னா அவனுக்கு கெட்ட நேரம் அதிகமாக இருக்குது. அப்போ அவனுக்கு நல்லது சொன்னால் கூட காதில் விழாது. அவன் ஒரு மாதிரி அலட்சியமாக பார்ப்பான், அலட்சியமாக தூக்கி எறிவான்.